ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பாத கேசம் பாதம் தொட்டு முடி வரையிலான அங்க அவயங்களை பாசுரங்கள் மூலமா தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். சீதக்கடல் என்னும் 21 பாசுரம். நேற்று வரை 2 பாசங்களுக்கு பொருள் பார்த்தோம். இன்று 3வது பாசத்தினுடைய பொருள் பார்ப்போம். பனைத்தோள் ஆட்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிளந்த இட்டில்லை இணைக்காலில் வெள்ளி தலை நின்றிலங்கும் கணைக்காதிருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே கணைக்காதிருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரே. துக்கச்சுழலையை சூழ்ந்து கிடந்த வளையை அறப்பறித்து புக்கி நீர் புக்குன்னை கண்டு கொண்டே இனி போக விடுவதுண்டே. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கென வந்து பிறமோந்து நின்றாய் திருமாலிரும் சோழையந்தாய். மக்கள் அறுவரை 6 குழந்தைகளை தேவகியும் வசுதேவருக்கும் பிறந்த குழந்தைய 6 குழந்தைய கம்சன் கொண்டுட்டான். 7வது குழந்தைய கருமாற்றம் செய்து 8வதா வடமதுராவில் கம்சனுடைய அரண்மனையில் நள்ளி இரவு 12 மணி நேரத்தில் கண்ணன் அவதாரம் பண்ணுறான். அப்படி அவதாரம் பண்ண கண்ணனை இரவோடு இரவாக வசுதேவர் கூடையிலே வைத்து யமுனை நதியை தாண்டி திருவாய்ப்பாலில் நந்தகோவர் மனையில் விட்டுட்டு அங்கிருந்த பெண் குழந்தையை சிறைச்சாலைக்கு எடுத்து போகிறார். இது அதுக்கப்புறம் பிறகு ஏற்பட்ட கதை. இப்போ திருவாய்ப்பாலில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கண்ணன் வளர்றான். இப்போ பெரியாழ்வார் கலியுகத்தில் அவதாரம் பண்ண பெரியாழ்வார். கண்ணன் துவாபரயுகத்தில் அவதாரம் பண்ண கண்ணனை கலியுகத்தில் அவதாரம் பண்ண பெரியாழ்வார். முன்யுகத்தில் கண்ணன் அவதாரம் பண்ண லீலைகளை இப்போ கலியுகத்தில் அவதாரம் பண்ண பெரியாழ்வார் பாசுரங்கள் மூலமா தன் அங்க அவயங்களை ஒவ்வொரு அங்கங்களாக தன் அழகை வர்ணித்து பாடக்கூடிய பாசுரம் சீதக்கடல் பாசுரம். முதல் பாசுரத்தில் பாத கமலங்கள் காணீரே, அந்த கட்டவேரில் சுவைத்து சாப்பிட்றான், அந்த அழகை பாருங்கன்னு சொன்னார். 2வது பாசுரத்தில் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒட்டிட்டிருந்தவா காணீரே ஒன்னுரலீர் வந்து காணீரே. அந்த 10 விரலை அழகு பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ 3வது பாசுரத்தில் என்ன அவயத்தை சொல்கிறாருன்னு பார்ப்போம். பனைத்தோள் இலகாட்சி பால் பாய்ந்த கொங்கை மல்லாண்ட தீண்டோல் சொன்ன மல்லன்னா மல்லர்களை அழிக்குமனே வலிமை புரிந்த தோள்களுடைய அர்த்தம். இப்போ பனைத்தோல்னா வலிமை பொருந்திய தடகாத்திரமான தோள்களுடைய ஆட்சிமார்கள். பனைத்தோல் இளஆட்சின்னா இளமையான வயதுடையவர்கள் பால் பாய்ந்த கொங்கைனா பெண்களுடைய மார்பு சொல்கிறார். பால் சுரக்கும்படியான மார்பையுடைய அந்த யசோதை பிராட்டி. பனைத்தோல் இலகாட்சி பால் பாய்ந்த கொங்கை, அந்த இளமையாக இருக்கிறாங்களா யசோதை, அவங்களுக்கு மார்பில் பால் சுரக்கும்படியான தனம். கொங்கைனா மார்பில் பால் சுரக்கும்படியான மார்பையுடைய ஆட்சி. பனைத்தோல் இலகாட்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு. குழந்தைங்க பால் சாப்பிடும்போது தாயை அணைச்சி கட்டிமா பிடிச்சிக்குமா. அப்படி அனைத்து ஆற உண்டு. ஆறன்னா பொறுமையாக நிதானமாக சுவைத்து அந்த கொங்கையில்
இருக்கக்கூடிய அந்த பாலை அந்த அமுதை சாப்பிட்றானா கண்ணன். அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை. கிடந்தன்னா அப்படி பொறுமையாக அந்த பாலை சுவைத்து சாப்பிட்டுட்டு படுத்துங்கிறானா கண்ணன். இதை தெரிவிக்கிறார் பெரிய ஆழ்வார். அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை. கண்ணன் படுத்துங்கிறானா. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும். ஒளி வீசும்படியான வெள்ளியால் செய்த அந்த கொலுசுன்னு சொல்லுவாங்க. சில பேர் குழந்தைக்கு தண்டன் போடுவாங்க, காலில் காப்பு மாரி ஒன்று மெலிசா போடுவாங்க. இப்போ இணைக்காலி வெள்ளித்தலை நின்றிலங்கும். இளங்கன்னா அற்புதமாக அழகாக இருக்குதான் வெள்ளியாலான கொலுசு. அந்த காலத்திலிருந்தே கண்ணன் துவாபரயோகத்திலிருந்தே இன்றைய வரையிலும் அந்த வெள்ளி ஆபரணங்களை குழந்தைக்கு அணிவித்து அந்த அழகு பார்ப்பார்கள். இந்த காலம் தொட்டே இருக்குது அது. இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும். கணைக்காலிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காரீரே. கணைக்காலிருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. அந்த கணக்காலுடைய காலில் கொலுசு அணிஞ்சிருக்கிறாங்க. இப்போ கட்டை விரல அணியிட்டு முதல் விரல அணித்து மோதிரம், கணுக்கால் அணிஞ்சா அதுக்கு வேறு ஆபரணம், இடையில இடுப்பில் அணிஞ்சா அது ஆபரணம் வேறு, காதுக்கு அணியிட்டு வேறு, மூக்குக்கு அணியிட்டு வேறு, ஒவ்வொரு அங்க அடையாளத்துக்கு அணியக்கூடிய ஆபரணங்கள் வெவ்வேறு. அது மாதிரி இந்த காலில் அணியக்கூடிய கொலுசு கணைக்கால் இருந்தவா காணீர். அந்த கணைக்காலில் வெள்ளியாலான ஆபரணம் கொலுசு அணியப்பட்டு இருக்குது. ஆகினால் அந்த திருவாய்ப்பாளி பெண்கள்லாம் வந்து கண்ணனுடைய அந்த அழகை பாருங்கள். முதல் பாட்டில் பாதத்தினுடைய கட்டை விரலை சொன்னாங்க, ரெண்டாவது பாதத்தில் 10 விரலை சொன்னாங்க, மூன்றாவது பாதத்தில் அந்த கணைக்காலினுடைய அழகை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருவாய்ப்பாளி பெண்களை அழைக்கிற மாதிரி தன்னுடைய கற்பனைகளை பெரியாழ்வார் அருளி செய்த பாசுரம். அற்புதமான பாசுரம். கண்ணனுடைய அந்த லீலைகள்லாம் அழுகுகளாக வர்ணித்து பாடக்கூடிய பாசுரம். நாளைக்கு 4வது பாட்டில் எந்த அங்க அபயத்தை தெரிவிக்கிறான்னு பார்ப்போம். ஆகையினால இதில் குறைநிறைகள் இருந்தாலும் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.